வீதிலிடத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு நாள் கிளீன் பண்ணோம், ஒரு இடத்த கிளீன் பண்ணது எனக்கு போன் மேல மட்டும்தான் 365 நாள்ல எப்படிப்பட்ட ஒரு சுத்தத்தை செய்திருக்கிறார்கள் என்று நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். இதுல பெரியவர் சின்னவர் கிடையாது. ஒரு புகைப்படம் இல்லாத ஒரு இயக்கமாக நாம் மாற முயற்சி பண்ணணும். குமரி ஆரம்பித்த தூத்துக்குடி வரை இன்னைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த வேலையை ஆரம்பித்திருக்கின்றோம். நம்முடைய நோக்கம் இப்பிருந்து ஒரு வருஷம் கழிச்சு 365 நாட்கள் கழித்து இந்த 175 கிலோமீட்டர் கடற்கரை பகுதி எல்லாமே சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். இன்னைக்கு நம்ம குமரியில இந்தியால யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் குமரி மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. காரணம் 3 கடல்கள், ஒரு ஓஷன், 2 கடல்கள். அது வங்காள விரிகுடா பகுதியாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், அரபி கடலாக இருக்கட்டும், இந்திய பெருங்கடலாக இருக்கட்டும், 3 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறீங்க. இது போன்ற ஒரு இயற்கை வேறு யாருக்குமே கிடைத்திருக்காங்க. இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு சின்ன தம்பிகிட்ட நான் கேட்டேன், நீங்க கிளீன் பண்ணிட்டு வர்றீங்க, என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு. அந்த சின்ன தம்பி சொன்னாரு, 6வது படிக்கக்கூடிய ஒரு சின்ன தம்பி, ஆனா நான் எல்லாமே இங்க பார்த்தேன். கண்ணாடியை பார்த்தேன், உடஞ்சி போன கண்ணாடியை பார்த்தேன், பியர் பாட்டில பார்த்தேன், சிகரெட் பாக்கெட்டை பார்த்தேன், பிளாஸ்டிக் குப்பைகளை பார்த்தேன், ஆடைகளை பார்த்தேன். இதெல்லாம் பாருங்க, ஒரு 6 வயது தம்பி இதெல்லாம் பிடிச்சிட்டே வராது. அதனால இந்த குழந்தைகள் நிறைய பேர் நீங்க கூட்டிருக்கீங்க. அதனால 2 பள்ளிக்கூடத்துக்கு போய் இந்த வாரம் உங்க டீச்சரோட பழக்கத்தை வாங்கி ஒரு 5 நிமிஷம் நீங்க கடல் சுத்தம் பண்ணதை பத்தி நீங்க பேசுங்க. மற்ற குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாட்ட போய் வீட்டுல சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு நம்முடைய கடற்கரை பகுதி இன்னைக்கு குப்பை கூலமாக மாட்டி இருக்கின்றோம். அதெல்லாம் உங்களுக்கான பகுதி. சுற்றுலா பயணிகள் எத்தனையோ பேர் வர்றாங்க, வந்து அந்த கடலை ரசிக்கிறாங்க, இருக்கிறாங்க. அதனாலதான் வீதிலிடத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு நாள் கிளீன் பண்ணோம், ஒரு இடத்த கிளீன் பண்ணது எனக்கு போன் மேல மட்டும்தான். நான் உங்களுக்கு அன்போடு வேண்டிக் கொள்வது, ஒரு வருஷம் கழிச்சு இந்த 175 கிலோமீட்டர் இந்த பகுதியில குமரியிலிருந்து தூத்துக்குடி வரை யாரு வந்து பார்த்தாலும் கூட பாருங்க, வீதிலிட அமைப்பு 365 நாள்ல எப்படிப்பட்ட ஒரு சுத்தத்தை செய்திருக்கிறார்கள் என்று நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். அதனால அருமை சொன்னாங்களே, இன்னைக்கு நம்ம வந்தோம், செஞ்சோம், கிளம்பிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்திருக்கோம். அதே போல இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் இன்னொரு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நேரம் இருக்கும் பொழுது ஒரு குரூப் இனிஷியேட் பண்ணுங்க. அடுத்த ரவுண்டு வாங்க. இன்னைக்கு நம்ம சுத்தமெல்லாம் கம்ப்ளீட்டா 100% சுத்தம் பண்ணலைங்க. பியர் பாட்டில் எடுத்திருக்கிறோம், பெரிய பெரிய கண்ணாடி துகள்கள் எடுத்திருக்கிறோம், நிறைய பிளாஸ்டிக்கை பொறுக்கின்றோம். இன்னும் எத்தனையோ குப்பைகள் வங்கி போயிருக்கு. அதெல்லாம் மக்காத குப்பைகள் அப்படியே மண்ணுக்குள்ள கிடக்கு. அதனால தயவு செய்து அடுத்த வாரமும் திரும்ப இதே இடத்துல நம்ம சுத்தம் பண்ணணும். அடுத்த வாரமும் பண்ணணும். நம்ம திரும்ப திரும்ப பண்ணும் பொழுது மட்டும்தான் அது பள்ளிக்கு கல்லை போல ஒரு சுத்தமாக மாறும். அன்னைக்கு குமரி மக்களுக்கு வீதிலிட அமைப்பின் மீது ஒரு நம்பிக்கை வரும். இதை பசங்க பேசுறது மட்டும் இல்ல, இவங்க செய்யறாங்க, இவங்க உள்ள இறங்கி ஒரு வாரமும் வர்றாங்க. 175 கிலோமீட்டர் கடற்கரை சாலை தமிழகத்தினுடைய 1078 கிலோமீட்டர்ல 175 கிலோமீட்டர் அவங்க சுத்தப்படுத்திருக்காங்க. அதனால தயவு செய்து நம்முடைய அமைப்புக்கு முகம் கிடையாது. நீங்க திரும்ப திரும்ப என்னை தலைவரேன்னு கூப்பிடுறது, எங்கிட்ட புகைப்படம் இருக்கிறதுனா ஏதோ ஒரு இடத்துல நான் தோற்று விட்டேன் என்றாங்க. ஒரு இடத்துக்கு நம்ம வந்தா நம்ம எல்லோரும் சமமா வேலை பார்க்கணும். அதான் நம்முடைய அமைப்பினுடைய நோக்கம். இதுல பெரியவர் சின்னவர் கிடையாது. ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் ஓராண்டு காலம் அந்த இயக்கம் பக்குவப்படும் வரை கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம தாண்டி தான் போகணும். நிறைய பேர் அரசியல் இயக்கத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அரசியல் சாயல் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அதனால அடுத்த முறை நாம எல்லாம் ஒரு கன்னியாகுமரியில, நாகர்கோவில்ல ஒரு வீதிலிட சார்பாக ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும் பொழுது புகைப்படம் இல்லாம நம்முடைய நோக்கம் சுத்தப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம். பனைமரம் வைப்பதற்காக. இன்னைக்கு தென்காசியிலிருந்து ஒரு தம்பி வந்தாருன்னா நாங்க 20,000 பனைமரம் வைக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க பாருங்க, இந்தியால மட்டுமே ஒரு வருடத்திற்கு நாம் போடக்கூடிய பிளாஸ்டிக் குப்பைகள் மட்டுமே 26,000 டன். அதுல 16,000 டன் மட்டும்தான் ப்ராப்பரா எடுக்கிறோம். ஒரு ஆண்டும் 10,000 டன் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஆண்டு 10,000 டன், அடுத்த ஆண்டு 10,000 டன். எவ்வளவு பிளாஸ்டிக் பொருட்களை மட்டும் நாம மக்காத பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறோம் பாருங்க. நிலத்தடி நீர் எவ்வளவு ஆழமா போயிருக்குன்னு பாருங்க. நம்முடைய காலத்திற்கு பிறகு இந்த பீச் இருக்கும், நம்முடைய காலத்திற்கு பிறகு கடல் இருக்கும், ஆனா பீச் இருக்குமா எனக்கு தெரியாது. நம்முடைய காலத்திற்கு பிறகு இயற்கை இருக்கும், ஆனா இயற்கை சுத்தமா இருக்குமா எனக்கு தெரியாது. அதனால இளைஞர் பட்டாலும் பெரிய அளவுல காலையிலிருந்து 6 மணியிலிருந்து இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க. பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இளைஞர்கள் நீங்க இங்க வந்து இந்த வேலையை செய்ய வேண்டும், வியர்வை வரணும், கையில அழுக்கப்படணும், நாம எல்லாத்தையும் எடுத்து அந்த குப்பையை பாதுகாத்து போடணும். குப்பைக்கு நம்ம வீதிலிட அமைப்புல செக்ரிகேட்டிங் இருக்கு.
நம்ம எவ்வளவு கிராம் பிளாஸ்டிக் எடுத்தோம், எவ்வளவு கிராம் பாட்டில் எடுத்தோம், இது எல்லாத்தையும் நாம இன்னைக்கு அக்கௌண்ட் பண்ண போறோம். அதனால நீங்க எடுக்கக்கூடிய குப்பைகளை அங்கேயே வைங்க, அதை தரம் பிரிக்கணும். நான் மக்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கணும், எவ்வளவு குப்பைகள் எடுத்திருக்கிறோம்னு. அதனால அருமை சொந்தங்களே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இன்னைக்கு 175 கிலோமீட்டர் நான் போகணும். காலையில உங்களோடு இங்க, அடுத்து ஊரி போகணும், அதன் பிறகு குலசேகரம் போகணும், அதன் பிறகு தூத்துக்குடி. அங்கேயும் நம்முடைய வாலண்டியர்ஸ் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க எல்லாம் அங்க பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால அன்பான வேண்டுகோள், ஒரு புகைப்படம் இல்லாத ஒரு இயக்கமாக நாம் மாற முயற்சி பண்ணணும். அது நம்முடைய முதல் கோலா இருக்கிறது. வீதி லீடர்ஸ் அமைப்புதான் தனித்தன்மையா இருக்கு. வீதி லீடர்ஸ்ல ஒரு இளைஞர் இருக்கிறாரு, இளைஞர் இருக்கிறாரு, ஒரு சகோதரர் பெரியவங்க இருக்காங்கன்னா வேலையில மட்டும்தான் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு புகைப்படம் எடுத்து செல்ஃபி எடுத்து நான் வேலையை செஞ்சேன் அப்படின்னு பெருமை தேடுவதற்காக வீதி லீடர்ஸ்ல யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நாம எடுத்து சொல்லணும். நாளை காலையில் நடக்காது, நான் ஏத்துக்கிறேன். ஒரு வருஷ காலத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பக்குவப்பட்டு எல்லோரையும் மாற்றி நம்முடைய காலத்துல நாம் எல்லோருமே தலைவர்களாக, அதனாலதான் நம்ம எல்லோரும் தலைவர்கள் என்கின்ற வாசகத்தை வைக்கிறோம். அதனால இளைஞர் பெருமக்கள் இதை தயவு செய்து, அடுத்த வாரம் நான் இங்க வரமாட்டேன், நான் தமிழ்நாட்டில் வேற எங்கேயாச்சும் இருப்பேன். அதனால தயவு செய்து அடுத்த வாரமும் இந்த பீச்ல இன்னும் அது சுத்தமாகல, மறுபடியும் ஒரு ரவுண்ட் நீங்க சுத்தம் பண்ணீங்கன்னா குப்பை போடுறவங்க போட மாட்டாங்க. குப்பை இருக்கிறதுனாலதான் குப்பை போடுறாங்க. நீங்க சுத்தம் பண்ணிட்டு அங்க நீங்க சண்டே, சாட்டர்டே, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை டூரிஸ்ட் வரும்போது ஒரு கூட பிடிச்சிட்டு ஒரு வாலண்டியர், தயவு செய்து எங்க ஊர்ல குப்பை போடாதீங்க, இதை கஷ்டப்பட்டு சுத்தம் பண்ணிருக்கோம், தயவு செய்து சுத்தமாக வைத்திருப்பதற்கு நீங்க உதவுங்க. பக்கத்து கடையில எல்லாம் போய் ஒரு டஸ்ட்பின் கொடுங்க. ஆனா ஒரு கோக்கு வாங்குறாங்க, பெப்சி வாங்குறாங்க, குடிச்சிட்டு அங்கேயே போட சொல்லுங்க.